யாரு? யாரு? நீலவேணி, என்ன இந்த சோதனை? இங்க யார் வந்திருக்கிறது? எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்? இந்த வயசான ஜீவனை ஏன் இப்படி பயமுறுத்துற? இங்க நீதான் வந்திருக்கிறியா? வந்திருக்கிறது என்ன சக்தியா இருந்தாலும் அது என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஆகணும். போதுமா? உன் கோவத்தை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியும் இல்ல. நீ வந்த காரணத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு புத்தியும் இல்ல. நீ வந்த காரணம் எதுவா இருந்தாலும் அத நேர்ல வந்து சொல்லு. உனக்கு நான் ஏதாவது குறை வச்சேனா? அறிஞ்சோ அறியாமலோ தப்பு ஏதாவது பண்ணிட்டேனா? நீ தாய்க்கே தாயானபடி உனக்கு நான் தவறாம விளக்கேத்துறேன், பூ போட்டு பூஜை பண்றேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏண்டி இந்த ஆர்ப்பாட்டம்? நான் பண்ற பூஜையை ஏத்துக்கிற மனசு இல்லையா உனக்கு? சொல்லுமா. நீலவேணி, என்னம்மா சோதனை இதெல்லாம்? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சு போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லுடி. தாய், தாய், ஏம்மா அழுவுற? தெய்வமா இருந்து காப்பாத்த வேண்டிய நீயே இப்படி அழுதா நான் என்னம்மா பண்றது? அம்மாடி நீலவேணி, ஏண்டா அழற? எதுக்காகமா அழற? காரணத்தை சொல்லுடி. இந்த கிழவி ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பில்லம்மா. அந்த கொலைகார பாவிங்க அவங்க அட்டகாசம் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க கொட்டத்தை அடக்க முடியல. அவங்க என்ன கொண்டாங்க? என் தோழியை கொண்டாங்க. இப்போ அந்த குடும்பத்துல இன்னொரு கொடுமையும் நடக்க போகுதம்மா. என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணையும் அவங்க சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரேடியா பள்ளி கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது நீலாம தடுக்கணும். அது என்னால எப்படிமா முடியும்? அவங்க கொட்டத்தை ஒன்னாலேயே அடக்க முடியல. அவங்க வம்சத்தை நான் பூண்டோட அழிப்பேன். அதுக்கான கேடு காலம் நெருங்கிடுச்சுமா. அது உறுதியா நடக்கும். ஆனா இப்ப அந்த பொண்ணை காப்பாத்த பொண்ணாலதான் முடியுமா? என்னால முடியும்னா அது யாருன்னு சொல்லு, நான் போய் காப்பாத்துறேன். நீ கிளியூர் போ. நான் வாழ்ந்த வீட்டுக்கு போ. உனக்கு அங்க எல்லாமே தெரியும். அங்க நான் எப்படிமா போறது? நீ போனதுக்கு அப்புறம் அந்த மண்ணையே மிதிக்கிறது இல்ல நான் சபதம் பண்ணிருக்கிறேன். ஒரு அப்பாவி ஜீவன் சாக கிடக்குறவா? ஒரு உசுரை காப்பாத்துறதுக்காக சபதத்தை கைவிடுறதுல தப்பே இல்லை. நீ போ, காப்பாத்து.
இதுதான் உன் உத்தரவுன்னா நான் செய்யறேன். ஆனா நான் வயசான என்னால எப்படி முடியும்? நான் எப்படி அவளை காப்பாத்துறது? நீ பில்லியனூர் போமா. அங்க போனேன்னா அவளை எப்படி காப்பாத்துறது, யார் அந்த பொண்ணுங்கிற எல்லா விஷயமும் தெரியும். நீ சம்மதிக்காம போ, உடனே கடவுள். கனவு கண்டிருக்கு. இது எதுக்கான அறிகுறின்னு தெரியலையே. அம்மா இல்லை வேணி, இந்த கனவுக்கு என்னம்மா அர்த்தம்? அங்க ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்காளா? அவளை காப்பாத்த சொல்லி எனக்கு உத்தரவு போட்டிருக்கிறியா?